ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இங்கே பாருங்க, நம்ம குட்டி மீயா கண்ணு முழிச்சிருச்சல்லுங்க. அவங்க அம்மா வழக்கம் போல் ஓடிட்டாங்க. இங்கே பாருங்க, எங்கள் குட்டி மீயா இன்னும் பேர் வைக்கலிங்க இந்த செல்லத்துகளுக்கெல்லாம். இங்கே பாருமா, சாருவா சேட தங்க, சேருடா. இவங்க அம்மாவில் இப்படி ஏதாங்க தோல்லையே ஓட்டு வளர்த்துனேன் நான். இப்போ இவன் வாரிசுக. இவங்க அம்மா எங்கேயோ போயிட்டாளுங்க வெளியில். ஏம்மா இங்கே பாருங்க, பாருமா வாங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக துணி பிடிச்சிருக்குதுன்னு பயம். மூஞ்சியெல்லாம் பூரி விட்றாளுங்க. பார்த்தீங்களா, தெரியுதா? இவங்களை பார்த்தா எப்படிங்க போய் நம்ம வேலை செய்கிறதுக்கு மனசு வரும் நம்மளுக்கு? சொல்லுங்கள். வேலையை கெடுக்கிறதே அந்த குட்டி சிரிக்கிலாம் சேர்ந்து என் வேலையை கெடுக்கிறாளுங்க. குட்டிமியா என்னடி முதலையெல்லாம் சவுண்டு கொஞ்சமாக இருந்ததுங்க, இப்போல்லாம் பயங்கரமான சவுண்டு. இங்கே பாருங்க, செல்லக்குட்டி எல்லாம் தூங்கிட்டு இருக்குதுங்க. அவங்கெல்லாம் இன்னும் கண்ணு முழிக்கலிங்க. இந்த அம்மா மட்டும்தான் கண்ணு முழிச்சிருக்கிறாங்க. 2 கண்ணுமு அழகுங்க. அழகாக இருக்கிறாளுங்க என் பிள்ளை, என் பேத்தி. யாரு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுமா. சரி. இவங்க அம்மா வேறு வெளியில் போயிட்டாளுங்க. நான் கதவு சாத்திட்டேன். பசங்களே எல்லாம் சினிமாவுக்கு போயிட்டாங்க. செகண்ட் ஷோக்கு போயிருக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து. சரி போயிட்டு வரட்டு. நான் தான் நம்ம அண்ணா மடம் போய் பார்க்கலான்னு பார்த்தா படமே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரியல, போய் பார்க்கணுங்க. படமா அப்படியே அம்மா வரட்டு. அவள் தங்கச்சி தம்பி எல்லாம் இன்னும் பொண்ணா பையனாலும் கூட என்னால் கண்டுபிடிக்க முடியலைங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. வா இவங்க பெட்லேயே கொண்டு போய் படுக்க வச்சிடலாங்க. இப்படி வாயை கடிச்சு எனக்கு இங்கே ஊராமே புண்ணாயிரு மாட்டிருக்குதுங்க. கொஞ்சம் அத்தடி அம்மா இங்கே பாருங்க, நடக்கிறாங்க அப்படியே. இங்கே பாருங்க, இவங்களா படுக்கை. என்னம்மா சுகமான தூக்கம் உனக்கு? அவ்வளோ உனக்கு தூங்க விட்டுருவேனா? நான் இருக்கும்போது நீ எப்படி தூங்கலாம்? இவங்க ஒன்றா கண்ணு முழிக்கலிங்க இந்த அம்மா. அம்மா எங்கே போனா? மியா எங்கே போனா? நம்ம மையா மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா கலரு. சரி போங்க எல்லாம் ஒன்றா தூங்குங்க. இங்கே வருங்க. கண்ணு முழிச்சிட்டே, இவ்வளோ கொஞ்சம் முழிச்சிருக்கிறா. இவதான் 2வது ஓட்டக்குட்டிங்க. நான் இப்போ தூக்கினாலங்க, முதல்ல தூக்கினால கருப்பு குட்டி, அது முதல்ல ஓட்டதுங்க. இவ 2வது. அப்புறமா எடுத்து காமிச்சது பார்த்தீங்களா 2வது, அதுதான் கடைசியாக போட்டதுங்க. அது நாளைக்கு முழிக்கின்னு நினைக்கிறேன். சரிடி தங்க மயில். எங்கம்மா உங்கள் அம்மா எங்கடா? அம்மா எங்கடி? உங்கள் அம்மா எங்க? சரி இவதான் இருக்கிறதுலையே சவுண்டு ஜாஸ்திங்க. சரிடி. சரி போ, இங்கே போய் படுங்க. அம்மா வந்துடுவா. அம்மா வந்தோடனே தான் நம்ம போய் தூங்க முடியும். ஏன்னா குட்டியெல்லாம் தனியாக விட்டு போட்டு போனோம்னு வைங்க, நைட்டு கத்துச்சுன்னாலும் நம்மளால் தூக்கி வச்சிருக்கலாம். அவள் வரலின்னு வந்துட்டான்னா சத்தம் வராதுங்க, அமைதியாக படுத்துக்குவாங்க. அவள் இன்னும் இந்த பால் கொஞ்சம் ஸ்பூனில் வச்சு ஊற்றுனேங்க. நான் மாட்டுப்பால் அது சரியாக குடிக்க மாட்டேங்குதுங்க. ஸ்பூனில் வச்சு நூண்டு ஊற்றுனேன். அவங்க அம்மாட்டையே குடிச்சிக்குதுங்க. சரி கொஞ்சம் பெருசாகி கொஞ்சம் இதாச்சுன்னா அப்புறமா குண்டாவில் ஊற்றி வச்சா 3 குட்டியும் குடிச்சிக்குமல்லங்க பால். சரி தங்க மயில், எல்லாம் படுங்க. என்ன பார்வை உனக்கு? என்னாடி மயில்?
கண்ணு முழிச்சுனியுமா முதல்லையே ஃபோனை பார்க்குறீங்களா நீங்களா? எப்படி ஏறி வருது பார்த்தீங்களா மேலே? எங்கே ஏறி வர்றா? உள்ளேயா வடுங்க. அப்பா பார்த்தீங்களா, இவங்க இருக்க முடி எனக்கு கொஞ்சம் தெரிவிக்கிறது இல்லைங்க. ஜாலியாக இவங்க கூட பேசிக்கிட்டு வம்புழுத்துக்கிட்டு அப்படியே டைமு நம்மளுக்கு வேலையும் கிடக்குதுன்னு வைங்க. அதனால் இதுகளை பார்த்துக்கிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறதுங்க. ஊர் வம்பெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறதுங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் வலைதளத்தில் எல்லாம் பசங்களையெல்லாம் காமிக்கிறதுக்கு கூட பயமாக இருக்குதுங்க. ஒன்று நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. இவங்களையெல்லாம் பேசி அதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, பாருங்க பள்ளியே கத்துது. கண்டிப்பாக பசங்கள்லாம் என்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவானுங்க என்னங்க. அதனால் நான் கொஞ்சம் அமைதியாகவே நம்ம வாட்டுக்கு கொஞ்சம் பேர் தான் வராங்க, பரவாயில்ல. நம்மளுக்கு 10 பேர்னாலும் பார்க்குறவங்க எனக்காக லைக் போடுறாங்களங்க, அதே போதும். ஏதோ நம்ம வீட்டில் நம்ம என்ன பேசுகிறோமோ நம்ம குடும்பத்தில் இருக்கிறத பேசிட்டு போயிடுவோங்களா ஏனுங்க. நிறையா விஷயங்க இருக்குதுங்க. நம்ம குடும்பத்தில் நடக்கிறது அன்னாடும் பேசுகிறது, அதே நம்மளுக்கு போட்டால் போதுங்க. அதை அவங்க பார்க்குறவங்க விருப்பம் இருக்கிறவங்க பார்க்குறாங்கல்லங்க. அதனால் எனக்கு வாட்ச் ஹவர் டைமும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுங்களா. எனக்கு வீடியோ போடுறதுக்கே பிரியம் இல்லாமல் போயிடுச்சுங்க. என்னங்க இது கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொரு தடவையும் வீடியோ போடுறேன். வாட்ச் ஹவர் டைம் பார்த்தா ஒரு தடவை பார்த்தா கரெக்டாக ஓடுனது வருதுங்க. திடீர்னு பார்த்தா அதிலிருந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. எனக்கு வெறுத்தே போச்சுங்க. என்னங்க இவங்களையெல்லாம் கண்டபடி போட்டு கிழிக்கிறாங்களங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தாதே டக்கு 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 டக்குன்னு வாட்ச் ஹவர் டைம் வருது, எல்லாமே வருது. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இது வேண்டான்ட்டு பேசுவேங்க. ரொம்ப எதாவது பண்ணாங்கன்னா பேசுவேனே தவிர மற்றவங்களையெல்லாம் பார்த்தா இப்போ வலைதளத்துக்கு வர்றதுக்கு கூட பயமாக இருக்குதுங்க. அந்த மாதிரி நடக்குது எல்லாம் என்னங்க. இப்போ பேச்சோடு விட்டாங்கன்னா பரவாயில்ல, குழந்தைகளெல்லாம் இழுக்கிறாங்க. அதுக்கு வாழ்க்கை கெட்டு போயிருமில்லங்க. நம்மளால் ஏதாச்சும் ஒரு இல்லாதும் பொல்லாததும் எல்லாம் குழந்தைங்க மேலே பழிய போட்டு அது இதுன்னு பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இல்லைங்க. நம்மளை என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்கன்னு நம்ம பேசலாம். வீட்டில் இருக்கிறவங்களை இழுக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு முதல்ல நம்ம குடும்பம் தாங்க முக்கியம். நம்ம குழந்தைங்க, நம்ம புருஷன், அவங்களுக்கு தான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வலைதளங்கிறது. இது என்னோடய விருப்பத்துக்காக நான் ஓப்பன் பண்ணி பேசுகிறேங்க. இதில் எனக்கு தப்புன்னு வர்றதையெல்லாம் பேசுவேன். சில பேர் தப்பை கூட நம்ம சொல்கிறதுக்கு பயமாக இருக்குதுங்க. தப்புன்னு தெரிஞ்சுமே அதை பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு வைங்களேன். ஏன்னா எங்கள் ஊரெல்லாம் கிராமங்க. இங்கெல்லாம் ஏதாச்சும் ஒன்றுன்னா இப்போ எங்கள் வீட்டுக்காரெல்லாம் எங்கள் ஊரில் எல்லாருமே தெரியுங்க, பழக்கம் அவ்வளோ. ஏன்னா தச்சு வேலைக்கு போகிறதுனால இங்கே வேலையை நான் செஞ்சாலே எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் இல்லாத ஒல்லாதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று வலைதளத்தில் வைங்க, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் என்னை அடித்தே கொண்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள். நம்ம நல்ல மூடில் இருக்கும்போது தான் நானே எதிர்த்து பேசுவேனுங்க. கொஞ்சம் மூடு சரியில்லாத இருந்தாங்கன்னா நான் எதிர்த்தும் கூட பேச மாட்டேன். அவங்க குச்சியாட ஒல்லியாக தான் இருப்பாங்க, நான் நல்லா குண்டாக தான் இருப்பேன். ஆனாலும் அதை எதிர்த்த நான் நினச்சேன் எங்கள் வீட்டுக்காரர் எப்படி வேணால் சண்டை ஓடு புரட்டி எடுக்கலாங்க, அந்த அளவில் இருக்கிறேன். இருந்தாலும் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு வைங்களேன். எங்கள் வீட்டுக்காரர் கோபம் இல்லாமல் இருந்தாங்கன்னா, என்னை திட்டுனாங்கன்னா நான் எச்சு பேசுவேன். ஏன்னா அவங்களும் வாயில் பேசிட்டு விட்டுருவாங்க, அடிக்க மாட்டாங்க. இப்போ பசங்க வயசானதுலேருந்து கொஞ்சம் அடிக்கிறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. முதலையெல்லாம் மண்டையோட சுட்டு இங்கே பாருங்க, இங்கே தேயில் போட்டிருக்கும் மண்டை, இந்த இந்த இடத்துல உடச்சி இங்கே தேயில் போட்டிருக்குது, இந்த இடத்துல மண்டையை உடச்சி தேயில் போட்டிருக்குது. நிறையா அடி வாங்கியிருக்கிறேங்க எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. கையில் கிடைக்கிறத எடுத்து அடிப்பாங்க. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம குடும்பத்தை பாதுகாத்துட்டு நம்ம குடும்பத்தில் நடக்கிறத நீ பேசிக்க வேணாமோ பண்ணிக்காத வேண்டான்னு சொல்ல. தேவையில்லாத வம்பெல்லாம் இழுத்து விடாதாத்தா.
இது நான் பார்க்குறேன் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னை திட்டுறாங்க. அதுதான் நான் வந்து குறைச்சிக்கிட்டேங்க. அப்பவும் வந்து தெரியாமல் ஒவ்வொரு வீடியோ போடுவேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ பார்ப்பாங்களாட்டிருக்குது, வந்து கேட்குறாங்க, 7:30 இழுக்காம நீ அடங்க மாட்டேயாட்டிருக்குது அப்படின்னு திட்டுறாங்க. நீங்கள் அதுக்கு தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன்னு வைங்களேன். ஏன்னா பார்க்குறவங்க உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்க்குறவங்க இந்த சேனல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும். அதனால் வந்து நம்ம யாருக்கிட்டையும் வம்பு தும்பு வச்சுக்க வேண்டாம். இவங்க வயசுனாங்கன்னா இவங்கள நம்ம இது பண்ணால் இவங்க மீறி போனால் என்ன சேனலை தான் நம்ம சேனலை தான் எடுத்து விடுவாங்களோ தவிர மற்றபடி பெருசாக குடும்பத்தையெல்லாம் இழுக்கவும் மாட்டாங்க, பாதிக்காது. ஆனால் இவங்க அப்படி இல்லை. வீட்டில் இருக்கிற குடும்பம் உறுப்பினர்கள் எல்லாருமே அது கஷ்டமாக இருக்குதுங்க. என்னங்க எனக்கே அப்புறம் நான் சினிமாவுக்கு போனப்போ ஒரு சம்பவம் நடந்துன்னு சொன்னேன் இல்லைங்க. நம்ம விஜய் அண்ணா படத்துக்கு போனப்போ என்ன படம் தெரியுங்களா? சிம்ரனு கண்ணு தெரியாமல் இருக்கும். அண்ணன் பேர் வந்து அதில் குட்டி. அந்த படம் அந்த என்னமோ துல்லாத மனம் துள்ளுமோ என்னமோ நினைக்கிறேங்க. அந்த படம் பார்த்துட்டு நான் எங்கள் அம்மா எல்லாம் வந்துட்டு இருந்தேன், எங்கள் அக்கா எல்லாருமே வந்துட்டு இருந்தேங்க. படம் பார்த்துட்டு எங்கள் அக்கா ஆமாம் எங்கள் அக்கா தான் இருந்தது. அப்போ எங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க. வந்தாங்க. வரும்போது படம் பார்த்துட்டு வரும்போது அங்கெல்லாம் நம்ம அதிகமாக போக மாட்டோமில்லங்க. எந்த தேட்டர்லைங்க, ராமலட்சுமி தேட்டரோ டைமண்ட் தேட்டரோ ஏதோ ஒரு தேட்டரில் தான் படம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். சரியான மழைங்க. ஈஸ்வரன் கோயில் பெருமாள் கோயிலெல்லாம் தெரியுங்களா? ஈஸ்வரன் கோயில் தெருவு தெரியுங்களா? திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ராமலட்சுமி தேட்டருக்கு அந்த பாலத்துக்கு இந்தெல்லாம் ஈஸ்வரன் கோயில் பாலத்தில் போய் அதில் போனோம்னா ராமலட்சுமி தேட்ரு. அதுக்கேற்ற மாதிரி சக்தி தேட்ரு இப்போ புதுசாக கட்டிக்கிறாங்க. புதுசாக இல்லைங்க, நாங்கள் இருக்கும்போது இல்லை, நாங்கள் இங்கெல்லாம் வந்து என் கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டினது. அது எனக்கு புதுசாக தெரியுதுங்க. நான் அதுக்கு படத்துக்கு போனதில்லை. அந்த தேட்டருங்கூட ஆகிருக்குது. அங்கே தான் வந்துங்க எது டிச்சு நிறையா டிச்சு இருக்குங்க. கடைகள்லாம் கட்டி விட்டுப்பாங்க. முன்னாடி கல் தான் போட்டுப்பாங்க, பெரிய டிச்சு இருக்கும். தண்ணி நிறையா மழை வந்து டிச்சு எது நடக்கிற இடம் எதுன்னே எனக்கு தெரியலைங்க. நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தேன். வந்துட்டு இருக்க புதக்குன்னு உள்ளே விழுந்துட்டேங்க நான் அந்த தண்ணிக்குள்ளே. சாக்கடை தண்ணியெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு வைங்க. மழை தண்ணி தான் போய்கிட்டு இருக்குது. சாக்கடை தண்ணியாக இருந்தால் என்ன பண்ண முடியுங்க. அப்படி இருந்து முள்ளெல்லாம் அடிச்சுக்கிட்டு வருதுங்க. அதில் நான் அப்படியே நடந்து வர உள்ளே போயிட்டேன். ஐயோயோ அப்படி அந்த நேரத்தை நான் யோசித்து 2 கையும் இப்படி வச்சுக்கிட்டேங்க. இப்படி வச்ச முடி அந்த திட்டுக்கு மேலே கையை வச்சு ஊனிக்கிட்டேன். இப்படி வச்ச முடி நான் தப்பிச்சேன்னு வைங்களேன். இப்படி வச்சு 2 கையும் விரித்து வச்சுட்டேங்க. விரித்து வச்சோன்னையுமே காலெல்லாம் தான் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இது வரையிலும் போயிடுச்சு. இடுப்புக்கு இது வரைக்கும் போயிட்டேங்க. வயிறெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் எங்கள் அம்மா பிடிச்சி, எங்கள் அக்கா எங்கள் அம்மா ஆளுக்கு ஒரு பக்கம் கையை பிடிச்சி கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டாங்க. அது மறக்கவே முடியாதுங்க. காலில் ஊரா முள் கீச்சுன்னு எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போகுது இல்லைங்க. அந்த சாக்கடை தண்ணிக்குள்ளே அந்த முள் ஊரா எங்கள் ஆளை கிழிச்சு விட்டுருச்சுங்க. காலை கிழிச்சு விட்டுக்கிட்டு தண்ணிக்குள்ளே அடிச்சுக்கிட்டு போகுது முள். என்னை தூக்கி வெளியில் விட்டு பார்த்து என் பாவாடையெல்லாம் கிழிஞ்சு போய் எங்கள் ஆளெல்லாம் காயுங்க. ஆனால் அந்த நேரத்தில் நான் கையை இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு உள்ளே போயிருந்தேன்னா தண்ணிக்குள்ளே அடிச்சுட்டு அந்த பாலத்து தண்ணிக்கு போயிருப்பேங்க. நான் அடிச்சுட்டு போயிருப்பேன். யோசிச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா? விழுந்த கேப்பில் விழுந்தோடனேயுமே யோசித்து விவரமாக கையை இப்படி வச்சு வணிக்கிட்டோம்னா தண்ணிக்குள்ளே முழுசாக போக மாட்டான்னு எப்படி யோசிச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா? என்னோடய அறிவு அதுதாங்க. அது 2வது தடவை டிச்சில் விழுந்ததுங்க. தடவை 4 வயசா 3.5 வயசுலேயோ ஒருக்கா. நான் தான் 4 வயசில் தான் நடந்து வளர்குனேங்க. இப்படியே தேய்ச்சிக்கிட்டே தான் போகணுமாங்க. எங்கே வேணாலும் உக்காந்துக்கிட்டே கால் எல்லாமே அப்படியே சூம்பி போன மாதிரி ஆகி போச்சாமாங்க எங்கள் ஆள். அப்படியே தான் தேய்ச்சிக்கிட்டு போய் டிச்சுக்குழிக்குள்ளே போய் விழுந்துட்டுனாமாங்க. அதுவும் எங்கள் பாட்டி வீடு புஷ்பா நகர்லைங்க. புஷ்பா நகர் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த உஷா தேட்டருக்கிட்ட உள்ளே இறங்கி நடந்து வந்தோம்னா உஷா தேட்டரு தாண்டி கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு வருங்க.
அங்கேருந்து இறங்கி நடந்ததுன்னா புஷ்பா நகருங்க. அந்த வீட்டில் தான் எங்கள் அம்மா வந்து பின்னாடி வீட்டில் குடியில்லை, சொந்த வீடு தாங்க. எங்கள் அம்மா பின்னாடி வீட்டில் இருந்தாங்க. எங்கள் பாட்டி முன்னாடி முன்னாடி வீடு. அதுக்கு முன்னாடி பட்டறை, நகை வேலை செய்கிற பட்டறை ஓட்டிருப்பாங்க எங்கள் தாத்தா எல்லாங்க. சந்து மாதிரி இருக்குது எங்கள் அம்மா நாங்கள் இருந்த வீட்டுக்குள்ளே போகிறக்கு. அதுலேருந்து தேய்ச்சிக்கிட்டே வந்துங்க டிச்சுக்குள்ளே விழுந்துட்டேன் நான். விழுந்த உடனேயுமே எங்கள் பாட்டி எல்லாத்துக்கிட்டையும் வந்து எங்கள் அம்மா பிள்ளைய பார்த்தீங்களான்னு கேட்டிருக்குது. யாருமே பார்க்கல. என்னை கேட்டால் தான் எங்கள் பாட்டிக்கு பிடிக்காதுங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே என்னை கண்டால் பிடிக்காது. நான் கருப்பாக குண்டாக இருப்பேன். அதனால் எங்கள் பாட்டிக்கு பிடிக்காதுங்க. எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கும் பிடிக்காது, எங்கள் அப்பாவோட அம்மாவுக்கு 2 பேர்த்துக்குமே பிடிக்காதுன்னு வைங்களேன். எங்கள் தாத்தாவுக்கு பிடிக்கணுங்க. அப்போ டிச்சுக்குள்ளே விழுந்த உடனேயுமே எங்கள் பாட்டியெல்லாம் அதை போய் பார்க்குறது எனக்கு வேலையா? எனக்கு வேறு வேலையும் இல்லை. அது எங்கே போச்சு என்னமோ. அது என்ன நடந்து ஓடி விளையாண்டுக்கிட்டு இருக்குது. அது எங்கேயாவது குடி தேய்ச்சிட்டு போய் எங்கேயாவது விழுந்து கிடக்கு, போய் பாருவோம் அப்படின்னு சொல்லிச்சாங்க எங்கள் பாட்டி. அப்புறம் எங்கள் தாத்தா எல்லாம் எங்கள் அம்மா சொல்லிச்சு. எங்கள் அம்மா சொன்னதுங்க இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் எங்கள் தாத்தாவும் வந்து தேடினாங்களாம்மா. தேடிட்டு அப்புறம் எழுத்து கடைக்காரன்னா வாசப்படியில் தான் உட்காந்துருந்து ஒரு வேளை டிச்சுக்குள்ளே புள்ள விழுந்துருச்சு. எதுக்காலையா நாகராஜ் அண்ணங்க அந்த கடை பேர், அந்த கடைக்காரன் பேர். நான் பெரிய பிள்ளையாயுமே அந்த அண்ணன் கடைக்கெல்லாம் போய் ஜாமானமெல்லாம் எங்கள் அம்மா வாங்கிட்டு வருவேன். அவங்க வந்து பாப்பா அங்கே கல் மேலே தான் உட்காந்துருந்தது. விஸ்குன்னு உள்ளே விழுந்துருச்சு. என்னமோ புள்ள நடக்கவும் தெரியாது. விஸ்குன்னு எங்காவது கை விழும்போது உள்ளே விழுந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொன்ன முடி. அப்புறம் எங்கள் அம்மா போய் பார்த்தா பூரா சாக்கடை தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வாயிலையெல்லாம் அப்படி முழுகிட்டுனாமாங்க. அப்புறமா எங்கள் அம்மா ஐயோ புள்ள இப்படி விழுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து அப்போவே வந்து தண்ணி ஊற்றி எல்லாம் நல்லா குளிக்க வச்சு சுடு தண்ணியெல்லாம் வைக்கலைங்க. அப்போவே பச்சை தண்ணி ஊற்றி நல்லா எல்லாம் சோப்பு போட்டு குளிக்க வச்சு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிருக்குதுங்க எங்கள் அம்மா. எந்த ஆஸ்பத்திரி தெரியுங்க? ராமசாமி ஆஸ்பத்திரி. இப்பவும் இருக்குது அந்த ஆஸ்பத்திரி. டாக்டர் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியலிங்க. ராமசாமி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் இந்த மாதிரி புள்ள டிச்சுக்குள்ளே விழுந்துருச்சுங்க. ஏதாவது டிச்சு தண்ணி குடிச்சிருச்சு என்னமோ அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் என்னென்னமோ பண்ணாங்களாமாங்க. பண்ணி தூக்கிட்டு வந்திருக்குது எங்கள் அம்மா. அப்புறம் எங்கள் அம்மா வந்து சத்தம் போடுச்சா, நீங்கள்லாம் இங்கே தானே உட்காந்துருக்குறீங்க, நான் உள்ளே இருந்தேன், புள்ள வந்திருக்குது, புள்ள வாசப்படியில் உட்காந்துருக்கும்போது என்னை கூப்பிட்டு சொல்லியிருந்தாக்கா நான் தூக்கிட்டு போயிருக்கணும்ல, பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்று நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தான்னு திட்டிச்சாமாங்க. எங்கள் அம்மாவும் திட்டிக்குது எங்கள் பாட்டி வேலை. அப்புறம் அந்த மாதிரி அந்த டைம்லேயும் காப்பாற்றி இருக்கிறாங்க கடவுள் எங்கள் அம்மாவும். அப்புறம் 2வது தடவை டீச்சர் விழுந்து தூக்கி விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படியெல்லாம் நான் எல்லாம் பாருங்களேன். எங்கள் பாட்டியெல்லாம் என்ன ஜென்மமோங்க. மக பிள்ளைகள அப்படி தாங்கும். எனக்கு பணம் கட்டி பள்ளிக்கூடம் போகணுன்னு அவ்வளோ ஒரு ஆசைங்க. என்னங்க எங்கள் அத்தை பிள்ளைகள்லாம் இங்கே வந்திருந்தாங்க. அவங்களையெல்லாம் பணம் கட்டி